ஜிப்புக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து ஜெயிலுக்குள் கடத்தி வரும் அன்புவின் அசாத்தியத்தை வடசென்னை படத்தில் பார்த்திருப்போம். இந்த கேடித்தனத்தை அப்படியே ஃபாலோ செய்து சாக்கடை வழியாக கஞ்சா, சிகரெட், செல்போன், மதுபானம் போன்ற பொருட்களை சிறைக்குள் கொண்டு வந்து சொகுசாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு பிரபல ரவுடி. திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த அந்த ரவுடியின் பெயர் நந்தகுமார். இவருக்கு அம்மா அப்பா ஆசையாக வைத்த பெயர் நந்தகுமார். ஆனால் சேட்டநந்தா என்று சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும். பார்ப்பதற்கு அப்ராணி போல காட்சி கொடுக்கும் இந்த பால்வடியும் முகம் பல அசால்ட் சம்பவங்களையும் அரங்கேற்றியிருக்கிறது. சாலையில் உள்ள பேரிகார்டை இழுத்துச் செல்வது, அரிவாள் பட்டா கத்தியோடு ரீல்ஸ் போடுவது, கைதாகி போலீஸ் வாகனத்தில் ஏறுவதை ஆள் வைத்து வீடியோ எடுத்து நானும் ரவுடிதான் என இன்ஸ்டாவில் அப்லோட் செய்வது, நீதிமன்ற வாசலில் இருந்து வெளியேறி ஜெயிலுக்கு செல்வதை படம் பிடித்து பந்தா காட்டுவது, இப்படி இவர் காட்டிய அலப்பறைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. வயசுதான் சிறுசு, ஆனா வரலாறு பெருசு. கத்தி பதறும், தலை செதறும். இந்த டைலாக்கை போல இவரின் கிரைம் வரலாறு மிகவும் பெரியது. வெறும் 23 வயதில் திருநள்ளாறு உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தும் கையில் மாவு கட்டு போடும் இந்த கைப்பிள்ளை அடங்கவே இல்லை. கடந்த ஏப்ரல் மாதம் இவர் மீது 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார்.